ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். நம்ம கதையோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் யாருன்னு பார்த்தா அஸ்வத் அண்ட் கண்மணி தான். நம்ம கண்மணி எத்ராஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் நம்ம அஸ்வத் லோயோலா காலேஜ்ல படிக்கிற பையன். நம்ம ஹீரோ அடிக்கடி நம்ம ஹீரோயினோட காலேஜுக்கு போவாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்கல, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க. அப்படிதான் நம்ம ஹீரோவை பத்தி நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. யாரா அந்த அஸ்வத்னு ஈகரா வெயிட் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி பையன் காலேஜ்ல என்ட்ரி கொடுக்குறான். அதுதான் நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் சந்திச்சிட்டது. டைம் ரொம்ப வேகமா வளர்ந்துச்சு. ஹீரோ ஹீரோயினும் ரெண்டு பேருமே மீடியா ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயின் சீரியல் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் நம்ம ஹீரோ ஆங்கர் ஆயிட்டாரு. காலேஜ் ஈவெண்ட்ல ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்கும் போது தான் ஒரு குட்டி ஸ்மைலோட அகைன் பாத்துக்கிட்டாங்க. ஒரு ஹாய், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுவுமே பேசிக்கல. அண்ட் நம்ம ஹீரோயினுக்கு சாண்டின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களும் நம்ம ஹீரோவும் ஒரே ஏரியா. அவங்க நம்ம ஹீரோயின்ட்ட வந்து நீ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா இந்த அஸ்வத் மாதிரி ஒருத்தனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத, அவன் ரொம்பவே திமிரு பிடிச்ச பையன் அப்படின்னு சொல்லி பத்த வச்சிடறாங்க. சில வருஷங்கள் கழிச்சு ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓப்பனிங் அப்போ அகைன் மீட் பண்றாங்க. அப்போதான் நம்ம ஹீரோ ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குறாரு. ஒரு ஹாய் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போதே நம்ம ஹீரோயினை கண்டுக்காம போயிடுறாரு. ஆஹா, இவன் திமிரு பிடிச்ச பையன் தான் போலன்னு உள்ள நினைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை பேர் சொல்லி கூப்பிட, அப்பதான் நம்ம ஹீரோ சடனா திரும்பி பார்த்து, ஏய் கண்மணி, நான் நினைச்சேன் நீங்க தானே, ஆனா ரியல்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க, அதான் கண்டுபிடிக்க முடியல, சாரி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கண்மணியும் நோ ப்ராப்ளம் சொல்லி சிரிச்சு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாஸ்ட்ல நடந்த மொமெண்ட்ஸ், லைஃபோட சேஞ்சஸ் பத்தி நிறைய பேசி நல்லா க்ளோஸ் ஆயிடுறாங்க. சடனா ஒரு நாள் கேஷுவலா ஒரு ஆர்ட் கேலரி, ஐபிஎல் மேட்ச், லேட் நைட் காஃபின்னு சூப்பரா இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்க இவங்களுடைய கான்வர்சேஷன்ஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுள் ஆகுது. ஒரு நாள் ஒரு கால்ல நம்ம ஹீரோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவரோட ப்ரொபோசல் எடுத்து வைக்க நம்ம ஹீரோயின் நீ வீட்டுக்கு வந்து பேசு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஆனா அடுத்த நாள் செம்ம ஷாக்கு. எஸ், நம்ம அஸ்வத் நேரா வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலி கிட்ட பேசி ஓகேவும் வாங்கிட்டாரு. ரொம்ப சிம்பிளா, கான்ஃபிடென்ட்டா. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ வரைக்கும் அது செம்ம ஷாக்குன்னு தான் சொல்லணும். அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோட வீட்டுக்கு போய் அவங்களுடைய லவ் பத்தி அவங்க அப்பாட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அங்கிள், எனக்கு அஸ்வத் ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு. அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இந்த எல்லாமே ரொம்ப வேகமா நடந்துருச்சு. 2 நாள்ல எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. அடுத்த மாசம் என்கேஜ்மெண்ட், அதுக்கடுத்து 2 மாசத்துல சூப்பரா இவங்களுடைய கல்யாணம் ஜாம்னு நடந்து முடியுது. லைஃப் ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப வேகமா மாறிடுச்சு. ஸ்ட்ரேஞ்சரா இருந்து லவ் பண்ணி இப்போ லைஃப் பார்ட்னரா வரைக்கும் ஆயிட்டாங்க. அண்ட் இப்போ இவங்களுடைய லைஃபை இன்னும் அழகாக்க இன்னொரு ஸ்பெஷல் எடிஷன் ஆட் ஆயிட்டாங்க. அவரு தான் யாத்ரா. அவர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கை ரொம்பவே அழகா மாறிடுச்சு. இப்போ இவங்க ஒரு அழகான குட்டி ஃபேமிலியா இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுற நம்ம கதையோட ஹீரோ அஸ்வத்துக்கு அவங்களோட லைஃப் ஜேர்னிவே ஒரு குட்டி வீடியோவா பிளே பண்ணி அவங்களுடைய ஆளின் நாளுக்கு ஹாப்பி பர்த்டே மை லவ்னு சொல்லி